ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஐயனார் துணையிலேயே நம்ம பார்த்தவங்க பாவங்க சேரன், நீ போட்ட பிளான் எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்குறப்பே நமக்கே சிரிப்பாக இருந்துச்சு. என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம்னா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சேரன் வந்து நிலா எப்படியாவது நம்ம மேலே ஒரு அக்கறை இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சோகமாக இருக்கிற மாதிரி அவங்களை கூட்டிகிட்டு வரப்போ சோகமாக இருக்கிற மாதிரி ஆஃபீஸ் விட்டு கூட்டு வராங்களா, அப்போ சோகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டை போடுறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப, ஏன் சோகமாக இருக்கீங்க, எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க, ஏதாவது தொண பேசிகிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறப்போ அவங்க வந்து சொல்கிறாரு, இது மாதிரி சோழன் இது மாதிரி காலைல கொஞ்சம் சோகமாக இருந்துச்சுன்னு சரி பாண்டிகிட்ட பேசலான்னு போகலான்னு பார்த்தா, அங்கே பார்த்தீங்கன்னா பாண்டியும் இவங்களும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஆளும் அப்படின்னோடனே, என்னங்க சொல்கிறீங்க உண்மையாக கடையிலையா? ஆமாங்க அப்படிங்கிறாங்க. சரி என்னடா இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம சேரனை பார்க்கலாம் போகலான்னு பார்த்தா, சேரனும் சந்தாவும் அங்கே அவங்களும் அதே தான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்குறப்போ, அவங்களும் அதே தாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, முத்தம் கொடுத்துட்டு அவங்களும் ஜாலியாக இருக்காங்க அப்படின்றாங்களா. என்னங்க சொல்கிறீங்க, சேரனாவா? ஆமாங்க, லவ்வெல்லாம் செட் ஆகிடுச்சு, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் நிலாட்டு அப்படியே ஒரு கொக்கியை போடுறாங்க. ஆனால் நிலா விடுவாங்களா? அவங்க விடா கொண்டையில கெடாக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்களும் அப்படியே நீ இதுக்கு தான் பிளான் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும்டி, சரி நீங்கள் ஏன் இதனால சோகமாக இருக்கீங்கன்னு கேட்குறப்போ, நமக்கும் இந்த மாதிரி கிடச்சிடாதா அப்படிங்கிற ஒரு ஆசையில் தாங்க நான் இது மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அவங்களும் முறைச்சி பார்த்துட்டு, இல்லை கேட்டேன், எனக்கு ஒரு ஆசை அந்த மாதிரி இருந்துச்சு, நமக்கு நடந்துடாதா அப்படின்றது ஒரு எண்ணம் தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்களா. அப்புறம் வீட்டுக்கு அப்படியே காரை ஓட்டி இறங்கி போகிறப்ப, நீங்கள் ஒன்று சொல்லி தெரியுமா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. ஆமாங்க, அதுக்கு நீங்கள் பேசாட்டுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து லவ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள், இதாகிடும் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு அவங்கள பாட்டுக்கு உசி பார்த்துட்டு போயிடுறாங்க. அடி பாவி, நான் ஒன்று பிளான் போட்டால் நீ என்ன இப்படி பண்ணுறியடி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. இதை பார்க்குறப்ப அப்படியே ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கடுத்த கட்டம் என்ன போகுதுன்னா, எப்படி இருந்தாலும் இந்த சந்தா மேட்டு தான் கொண்டு வர போகிறாங்க. இனிமேட்டு வரப்போகிற கதையில் சந்தாவோட அவங்க சொந்தக்காரங்களாம் ஊருக்கு வரப்போகிறாங்க. சந்தாவை இழுத்துட்டு அடித்து கொண்டு போகிறாங்க. சேரன் அதை பார்த்துட்டு எப்படி அவங்கள காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தான் வரப்போகிற கதையில் விறுவிறுப்பாக போகுது. அதே போல் கொஞ்சம் ரொமான்டிக்காக காமெடியாகவும் போகுது. ஆனால் அந்த சந்தாவோட கதை தான் இப்போ மெயினாக கொண்டு வர போகிறாங்க. அது எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.